உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மாப்ள, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. மன்னிப்பீங்களா? இட்ஸ் ஓகே, விடுங்க. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சிரிச்சு பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சாரி மாப்ள. சாரி மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க. பாத்தியா, இதுதான் என் தம்பி. அவன் கிட்ட கோவம் இருக்கிற அளவுக்கு பாசமும் இருக்கும். எப்படி மாறிட்டான் பாத்தியா? அக்கா, இனிமே மாப்பிளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். என்ன மாப்ள? சிரிங்க மாப்ள. என்னடா அப்படி பாக்குற? அக்கா, இது உன்னோட ரூமாக்கா? இதான் என் ரூம். எனக்கு உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ்வளவு பெரிய குடும்பமா ஒத்துமையா வாழ்றாங்க. எல்லாருமே என் மனசுக்கு நெருக்கமாயிட்டாங்க. சரி, ஆனா இந்த இந்த ரூமை பார்க்கும்போது. இந்த ரூம்க்கு என்னடா? என்னக்கா நீ இப்படி கேக்குற? நீ நம்ம வீட்டுல அவ்வளவு பெரிய ரூம்ல வாழ்ந்தவ இல்ல, இப்ப இந்த சின்ன ரூம்ல நீ எப்படிக்கா இருக்கன்னு தான் கேட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா குடிசை கூட கோபுரமா தெரியும்னு என் அத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்ற இந்த விஷயத்த மட்டும் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அக்கா, என்ன வேலைக்கெல்லாம் போற? டேய், நான் படிச்சது வீட்ல உட்கார்றதுக்கு இல்லல்ல. எனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்குடா. நான் சொந்தமா சம்பாதிக்கிற அந்த பணத்துல வர சந்தோஷம் இருக்கே, அது அப்பா கொடுக்கிற பாக்கெட் மணில கூட கொடுக்காது. நீ சம்பாதிச்சு பார், அப்போ உனக்கு தெரியும். பொண்ணுங்க எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்டா. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலக்கா. சாரி வெற்றி, நான் தீபா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தானே அவ இவ்வளவு கஷ்டப்படுறா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ மாப்ள, பரவாயில்ல மாப்ள. அப்புறம் நீங்க ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா சொன்னீங்கல்ல, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். பிசினஸ் பண்ணுங்க, என் அக்காவை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு சரி சொல்லுங்க. அது நான் ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, வெற்றி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். ஓகே. லக்ஷ்மிகா, அக்கா, என்ன முகம்லாம் வாடி போயிருக்கு? என் லக்ஷ்மி அக்கா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சுக்கா? என்னாச்சத்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அக்கா, என்கிட்ட நீங்க பொய் சொல்லவே முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு சின்ன பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு அதானே? எங்க அக்கா எங்க வீட்டை விட்டு வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படிதான் உட்கார்ந்திருந்தாங்க. பொம்பளைங்க மனச ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே நீ.
பொண்ணுங்க மனச சரியா புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்க முடியும்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா இருக்கியப்பா. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்ப அவ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? நம்ம கூடவே தான் இருப்பாங்க பாட்டி. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. நம்ம கூடவா? தோ லக்ஷ்மி அக்கா, அவங்களோட நான் பழகிட்டு இருந்தேன். அவங்க என் அத்தைன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த மாதிரி நான் என் ஒய்ஃப் கூடவும் பழகிட்டு இருக்கலாம். ம்? ஆனா அவங்க தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். புரியலையே. வாழ்க்கை ஒரு விடுகதை மாதிரி பாட்டி. எப்பவும் எல்லாமும் புரிஞ்சிருமா என்ன? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரியும். அக்கா, நீங்க கவலை விடுங்க. உங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்கல்ல, அவரு உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அத்தை, நீங்க ஏன் அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது? கால் பண்ணுங்க அத்தை. அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வேண்டாம் வேண்டாம் வேணாம், அது சரியா வராது. அவ அங்க தனியா இருக்கா, ஏதாவது வேலையா இருப்பா. மாப்பிள்ளைக்காக அவ சாப்பாடு கூட ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். நாம எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாம? அக்கா, இங்க நீங்க யோசிக்கிற மாதிரி அங்க உங்க பொண்ணு உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அதனால கண்டிப்பா அவங்களே உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. எப்படி சொல்றீங்க? அதான் டெலிபதி. டெலிபதியா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம மேல அளவுக்கு அதிகமா அன்பு இருந்தா நாம அவங்கள பத்தி யோசிச்சாலே போதும், அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாங்க. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாச்சும் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன், அந்த கடவுள் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.